சன்னா மசாலா பண்ண போகிறேன். அதுக்கு நான் சன்னாவை வந்து 8 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். மார்னிங் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நான் நைட்டு தான் பண்ண போகிறேன். நீங்கள் அதேமாரி நைட்டு பண்ண போகிறீங்கன்னா மார்னிங் ஊற வைங்க. மார்னிங் பண்ண போகிறீங்கன்னா நைட்டே ஊற வச்சு பண்ணிக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளை சுண்டல் 100, லவங்கம் 4, ஏலக்காய் 2, பட்டை 1, பிரிஞ்சி இலை 1, வெங்காயம் 2, தக்காளி 2, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சன்னா மசாலா 2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1 டீஸ்பூன், அரை கேப்சிகம் நறுக்கி வச்சுருக்கேன், இஞ்சி பூண்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன், பட்டர் 2 டேபிள் ஸ்பூன். இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. அதனால் 50 ml ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணோடனே நம்ம வெங்காயத்தை வந்து அதில் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணணும். தக்காளியும் வெங்காயத்தையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சீரகத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். மல்லித்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். உப்பு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லா மசாலாவையும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். மசாலா வந்து 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. எண்ணெய் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் வந்து இப்போ காட்டாமல் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் 3 மினிட்ஸ்க்கு கொஞ்சம் லோ ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் குடமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரையானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு கூல் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவை நல்லா அரைச்சாச்சு. அந்த பேஸ்ட் வந்து நைஸாக இருக்கணும். இங்கே வந்து நான் சுண்டலை வேக வச்சுருக்கேன். அதில் வந்து 4 கரண்டி அளவு சுண்டலை ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுக்க போகிறேன். மிக்சியில் போடுறவங்க மிக்சியில் போட்டுக்கலாம். கையில் ஸ்மாஷ் பண்ணால் கையில் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து கையில் தான் ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தான் திக்கான கிரேவி கிடைக்கும். வெறும் சுண்டலாக ஃபுல்லாக போட்டால் கிரேவி ஃபுல்லாக வராது. மசாலா பேன்லேயே இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஃப்ரை பண்ண போகிறேன். சன்னா வேக வச்ச தண்ணியை நான் மிக்ஸி மசாலாவில் ஆட் பண்ணிக்கிறேன். அதை கொஞ்சம் கிளறிட்டா அதை வந்து பேனில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம், ஏன்னா நல்லா கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கரம் மசாலாவையும் சன்னா மசாலாவையும் ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணணும். 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணும்போது அதை பார்த்துக்கோங்க உப்பும் காரமும் கரெக்டாக இருக்கான்னு. சப்போஸ் பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு உப்பு காரம் ஓகேவாக தான் இருக்குது. வேக வச்ச சன்னாவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். 15 மினிட்ஸ்க்கு நல்லா வேக வைக்க போகிறேன். சன்னா போட்டதுக்கப்புறம் திக்காக இருக்குது கிரேவின்னு நினச்சிங்கன்னா 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வந்து கிரேவியோட திக்னஸ் போதும். நான் தண்ணி ஆட் பண்ணல. 15 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நான் மசிச்ச சன்னாவே ஆட் பண்ணிக்கிறேன். 5 மினிட்ஸ் நல்லா அதை வேக வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ஆச்சு. நல்லா பாயில் ஆகுது. இப்போ கிரேவியை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இன்னொன்று ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு உள்ளது ஃப்ரை பண்ணிவிட்டு மசாலாவில் ஆட் பண்ணிடலாம். ஒரு வாட்டி நல்லா கிளறிக்கோங்க. கடைசியாக 1 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சன்னா கிரேவி வந்து பூரி, புரோட்டா, சப்பாத்தி கொஞ்சம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த கிரேவி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன். பை கைஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.